ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹரி விளாகர் சேனல். நிறைய சேனலோட பேர் சொல்லி சொல்லி எனக்கு என் சேனல் பேரே மறந்து போச்சு. ஓகே கைஸ், அதாவது 3 சேனல் வச்சுருக்கானு தான். இந்த ஹரி விளாகர் சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய டெரஸ் கார்டன் தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் கிளார் அடிக்கும் என் ஃபேஸு, அதனால் இந்த என் ஃபேஸ் முக்கியம் இல்லை, கார்டன் தான் முக்கியம். அதனால் என் கார்டனை பார்க்குறதுக்கு போகலாம். இப்போ நான் வந்து கரெக்டாக என் கார்டனில் தான் இருக்கேன். ஒரு நிறைய பூ இருக்குது. இதை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நிறைய செடி நடுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐடியா எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1944 நான் வந்து 8th படிச்சிருந்தேன். 8th படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து 2018 நினைக்கிறேன். 2018 அப்போது என்னாச்சுன்னா, அதாவது 2018 தான் கொஞ்சம் ஸ்லாங்கில் சொல்கிறோம், அதெல்லாம் பொறுத்துக்கணும்ப்பா. அப்போ வந்து என்ன பண்ணேன்னா, எங்கள் மேம் வந்து நீ என்ன பண்ணுற, எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு ரெசல்யூஷன் எழுத சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் தானே எழுதி ஆகணும்னு எல்லோரும் ஒரு வகையாக எழுதுனாங்க. நான் என்ன எழுதுனேன்னா, எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஒரு 4-5 ரெசல்யூஷன் எழுதுனேன். நான் வந்து இந்த வருஷத்தில் ஸ்போர்ட்ஸில் நல்லா இருப்பேன், என் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கும், அந்த மாதிரிலாம் எழுதுனேன். கூடவே சேர்த்து என்ன பண்ணேன்னா, இந்த வருஷத்தில் நான் நிச்சயமாக ஒரு 50 செடிக்குள்ளே நடுவேன், 100 செடிக்குள்ளே நடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஐடியாவை பார்த்துட்டு அடுத்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வச்சு இப்போ வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. உங்கள் பையன் வந்து நான் நல்லா எழுதியிருக்கான், நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணலை, சுற்றுச்சூழலை நல்லா பாதுகாக்கிறதுக்காக எழுதியிருக்கான் பிளான்ட்ஸ் நடணுன்ட்டு அப்படின்றது ஐடியா சொன்னதால் எங்கள் அப்பாவுக்கு அந்த ஐடியா வந்தது. இப்போ வந்து நாங்கள் அதனால வந்து 2018 நட ஆரம்பித்தது 20 வரைக்கும் ஃபுல்லாக செடி நடுறது. இப்போது செடி வாங்கிறது இல்லை, ஆனால் இருக்கிற செடிக்கு தண்ணி ஊற்றுவோம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 100 செடியாவது இருக்கும். சரி வாங்க, ரொம்ப வளன்னு பேசாமல் ஃபஸ்ட்டு அந்த செடியோட அதாவது என்னென்ன செடி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். என்ன செடின்னு தெரியல, இதெல்லாம் தான் எங்கள் வீட்டில் இருக்க செடி. பேர் எனக்கு தெரியாது, நான் அப்படியே காமிச்சிக்கிட்டே வரேன். உங்களுக்கு என்னென்ன பேர் தெரியுதோ அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணிகிட்டே வரலாம். 1 2 3 4 5, அங்கே பின்னாடி 6 7, அங்கே அந்த ஆரஞ்சு கலர் தொட்டி 8 9 10 11 12 13 14, அப்புறம் இங்கே 14 15 16 17 18 19 20 21 22 23 24, இங்கே ஒரு பெரிய செடி 25. அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு 4 செடி இருக்குது, 25 சொன்னால் 29. அதுக்கப்புறம் இங்கே ஒரு செம்பருத்தி செடி இருக்குது, 30 31 32 33, இங்கே 34 35 36 37 38, அப்புறம் வந்து 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57, அப்புறம் பெரிய தொட்டி 58. அப்புறம் இந்த கிரீன் தொட்டியில் வந்து 59 60 61 62 63 64 65 66 67 67 68 69 70, அப்புறம் உள்ள ஒன்று இருக்குது 70 71 அது, இதாவது 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 100 தாண்டிச்சு. 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. Why are you running? ஸோ எங்கள் வீட்டில் எக்ஸாக்டாக இருக்கிற ஒரு நான் அந்த ஃபுல் வியூ காட்டுறேன். எங்கள் வீட்டில் எக்ஸாக்டாக இருக்கிற இந்த மொத்த செடிகளின் எண்ணிக்கை 125, அதாவது 125. அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து எங்கள் வீட்டில் இங்கே பூக்கிற பூவெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த செம்பருத்தி செடியில் வந்து எல்லோ கலர் செம்பருத்தி பூக்கும், ஹைபிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பூ தான், இந்த செடியில் இந்த பூ தான் பூக்கும். அடுத்து வந்து இங்கே ஒரு செடி இருக்குல்ல, இந்த செடி வந்து இன்னும் பூன்னு தெரியல, ஆனால் அதோட காம்பு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும், அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து இந்த செடியில் இந்த பிங்க் ரோஸ் மாதிரி பிங்க் ரோஸ் பூக்கும். இந்த செடியில் வந்து எல்லோ ரோஸ் பூக்கும். அடுத்து இங்கே எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பெரிய செடியில் தான் எங்கள் வீட்டிலையே இருக்க நிறைய பூ பூக்கும், ஒயிட் கலரில் இருக்கும் இந்த செடி. அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா இந்த செடியில், அதுக்கப்புறம் வந்து இந்த பிங்க் செம்பருத்தி, இங்கே பிங்க் ஹைபிஸ்கஸ். அடுத்து வந்து இங்கே ரோஸ் இருக்கும், இந்த செடியில் ரோஸ் பூக்கும்.
வந்துட்டேன். இதோ ஒரு நிமிஷம் கூட்டிகிட்டு போகிறேன். இந்த கேமரா நானாக சாஞ்சிருக்குங்க, கொஞ்சம் டைட்டாக இல்லை, மன்னிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து இதோ இங்கே இந்த செடியில் வந்து சீசன் பூ பூக்கும், பர்பிள் கலரில் இருக்கும். இதோ இங்கே ஒரு முட்டு இருக்குது, தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா? அது வந்து பர்பிள் கலர், அங்கே வந்து இந்த சீசன் பூ பூக்கும். அடுத்து இந்த சைடு அப்படியே பூ பூத்துருக்கு, காலையில் பறிக்கலை. அதோ இந்த மஞ்சாப்பூ, இந்த மஞ்சாப்பூ பறிக்கும் போது என் கண்ணிலே தெரியாது. அதுக்கப்புறமா தேடி கண்டுபிடிச்ச பிறகு தான் நானும் எங்கள் அப்பாவும் போய் பறிப்போம். அடுத்து வந்து இங்கே வந்து இந்த பூ பேர் என்னன்னு தெரியல, ஒயிட் கலரில் இருக்குது. அடுத்து அவ்வளவுதான், அவ்வளோதான். வேறு எந்த செடியும் சொல்கிற மாதிரி இல்லை. இங்கே எங்கேயும் வெங்காய செடி, வெண்டைக்காய் செடி வச்சுருந்தாங்க. வெண்டை செடி வந்து இதோ இதுதான் வெண்டை செடி அப்படின்னு நினைக்கிறேன். டேய் வேர் இஸ் வெண்டைக்காய் செடி? இதோ பார்த்தீங்களா, இதோ இங்கே வெண்டைக்காய் செடி இருக்குது. அதுக்கப்புறம் ஆனியன் வந்து இந்த சைடில் எங்கேயோ இருக்கான். அதுக்கடுத்து வந்து நாங்கள் இங்கே கார்ன் விளைவிச்சோம். ஒரு செடியில் மட்டும் கார்ன் வச்சோம், அது ஸ்ட்ரெயிட்டாக நிற்கலை, சாஞ்சி ஊந்துட்டு, அதனால் நாங்கள் அதை வந்து கண்டுக்கலை. அதுக்கு அடுத்ததோ இங்கே துளசி இருக்குது. கீரைலாம் கூட இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல மொத்தமாக என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் இப்போ சொல்லிடுறேன். ஹைபிஸ்கஸ் இருக்குது, ரோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் பூ இருக்குது, சின்ன ஒயிட் கலர் பூ ஒன்று இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸில் பார்த்தோன்னா ஆனியன் இருக்குது. ஆனால் இன்னும் ஆனியன் எடுத்ததில்லை. ஆனியன் வளர்க்குறாங்க, ஆனால் எடுத்ததில்லை இன்னும். அது வந்து அதுவே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி காட்டுமா, அப்போ தான் வந்து நம்ம பறிக்கணும், அந்த சீசனில் தான் பறிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஆனியன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மணத்தக்காளி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து துளசி இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, அப்புறம் காராமணி அப்படி சொல்லுவாங்களே அது இருக்குது. பிரிஞ்சால் இருந்தது, இப்போ இல்லை. டேடி பிரிஞ்சால் இருக்கா? பிரிஞ்சால் இருக்குது, இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் இங்கே வந்து வெண்டைக்காய் செடி தான் நிறையா இருக்கும். ஒரு நாள் நான் வந்து நம்ம வீடியோலேயே காமிக்கிறேன். எங்கள் பாட்டி எப்பயாவது ஒரு முறை வந்து பறிப்பாங்க, வெண்டைக்காய் இருந்தாலும் வெண்டைக்காய் பிடிப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து பறிப்பாங்க, எது பறிக்கணும் பறிக்கக்கூடாதுன்ட்டு. அதனால் அதெல்லாம் கீழே எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுதான் வந்து எங்களோட டெரஸ் கார்டன். இந்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக என்னென்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத வந்து இப்போ சொல்லிடுறேன். என்னென்னா வந்து இந்த டெரஸ் கார்டன் வந்ததுக்கான காரணம் என்ன, எத்தனை செடி இருக்குது, என்னென்ன பூ இருக்குது, என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீதி 2 சேனலோட லிங்க்கும் கீழே இருக்குது, அந்த சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிடுங்க. அதே போல் டெரஸ் கார்டன் மேலே நிறைய ஆர்வம் இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்டேயும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இதே மாதிரி நிறைய vlog வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம சேனலில் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.